வணக்கம்யா. வணக்கம்யா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதனால என்னங்கய்யா? இல்ல வாங்க லக்கேஜ் எடுப்போம். சரிங்கய்யா. ஆ. என்னங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மத்த ஜாமான்லாம் எப்பங்கய்யா வரும்? ஏன் இவ்வளவு லேட்டு? செல்லம் ஃபோன் பண்ணுமா? ரட்டே ரட்டே ரொம்ப நேரம் போன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்ளோ லேட்டு? உங்களுக்கு என்ன கார்ல போயிட்டீங்க? இந்த ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானு வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. போற வர வண்டிக்கெல்லாம் வழி விடு. இப்ப எங்க வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமா தான் ஓட்டேன்டா. ஆமாண்டா, ஜாமான்லாம் சேஃப்டியா சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரோம் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. நாங்க பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்கா ஓட்டு. என்னடா நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள அவசரம் புரியாம போயிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? நீ இப்போ உயிர் போற மாதிரி தட்டின? இங்க பாரு மாப்பிள, கஷ்டப்பட்டு ஏத்திட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏத்தலாம்டா. மாப்பிள நல்லா ஏத்துவ. அப்பா வீட்டுல இருக்காருல்ல. கனவா இருனே மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டே போறேல. மாப்பிள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்சா சும்மாவா இருப்ப? கடைய முடியுமா மாப்பிள? அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்குவோம். நீயும் எவ்வளவுதான் செலவு பண்ணுவேன். ஆமா ஆமா, ரொம்பதான் அக்கறை உனக்கு. கொடுத்து விடுறாமாப்ல. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சிட்டாங்களா? அதான் வர்ற வழியில டோல்கேட்ங்க பாருல இருக்கிற ரூபாயெல்லாம் புடிங்கிட்டு விட்டாங்களா மாப்ள. ஐயோ, சரக்கை ஏத்திட்டு வர செலவை விட உங்களுக்கு எல்லாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள. கல்யாண தாலி எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழி விட்டு எனக்கு மருத்துவன் இல்ல, செத்துருவானே. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே. சீக்கிரம் வாடா, லேட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறதை விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு பத்திரம். 10 ரூபாய் கொண்டு மாதிரி வந்து கொண்டு போனா. பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்தா. ஆ? ஒளி விட்டு எனக்கு கொடுத்துட்டு சரிப்பா, அப்புறம் நீங்க சாப்பிட்டு உங்களுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டேய் பொம்மை, ம்? புது ஊரு புது இடம், ஒரு நாள் கூட இருந்து இல்லப்பா, ஊர்ல லோடு ஏத்தணும். அப்பா வேற தனியா கஷ்டப்படுவாரு. ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்க சுருக்கி நட்டின்னு கூப்பிடுறோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுவியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பாத்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் பறிச்சுட்டாங்க. மணக்க நல்ல சந்தனம் வடியோ சித்திரமே சமய சித்திரமே எந்திரியா எந்திரியா எந்திரிங்கிறல்ல ஒரு இடம். இதுக்கு கள்ள தூக்கியே போட்டிருக்காங்க. இங்க சீண்டியா வேற சோழியே கிடையாதா? எப்பவுமே இங்கே கிடைக்கிறே. நீ கூட இங்கதான் இருக்கேன். நான் ஏதாவது கேட்டுமா? என்ன புலப்பியாது எப்படி இருந்தாலும் மீசி தடிக்கிட்டு. யோ என்டர்டைன்மெண்ட் உனக்கு வேற தனியா சொல்லுமா? எந்திரியா. உங்க நல்ல நேரம். கடை இன்னும் திறந்துருக்கு. யோ யோ யார் யாது? யோ பார் முடியாச்சு கிளம்பியா. கிளாஸ் வாட்டர் மட்டும் வாங்கிடுறோம். வாங்கடா. சொல்லிட்டே இருக்கும்ல, எங்க போறீங்க? 4 கிளாஸ் பாட்டில் ஓபன் பண்ணாதீங்க, வெளியே போறீங்க. சீக்கிரம் போயிடணும். கிளாஸ், ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் அந்த சைட் டிஷ்க்கெல்லாம் காசு எடுத்துக்கணும். ஏய், நீ ஓபன் பண்ற. ஏப்பா பார் முடியாச்சு. என்ன மேல கை வைக்கிறீங்க? மேல கை நீட்டாதீங்கண்ணே. சரிங்க. தம்பி, நீ ஏட்டு பொன்மாணிக்க சார் பையன் தானே? நீங்க பிரபா. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஊர்ல இருக்கே பிடிக்கல. ஆமா, நீ எப்படி இங்க? அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு அமிச்சிடலான்னு. அண்ணா, நம்ம பயிலுக்கு தான் தம்பி மாதிரி. மாதிரி என்ன தம்பி தான். புது ஊரு புதிய விஷயம் தேங்காத. சரிங்கண்ணா. நாங்களாம் இருக்கோம். சரியா? சரி. அப்பா கேட்டதா சொல்லு. அண்ணா வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன். நம்ம பையில தான். டேய், போதும்டா குடிச்சது. வாங்கடா போலாம். அண்ணே
இங்க வம்புக்கு நின்ன மாதிரி வேற எங்க போய் நின்றாதீங்க. மோசமான ஊரு. அப்படியா? உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்போம். சொல்லிடுவோம் மாப்ள. யோ என்டர்டைன்மெண்ட் ஏன் நிப்பாட்டிட்ட ஆரம்பி. நஞ்ச புஞ்ச விளையும் ஊரே, நானிலத்தோர் போற்றும் ஊரு, 8 திக்கும். ஏ செல்லமுத்து இங்க வா. அண்ணையா லைட் எரியுது, பாட்டு சத்தம் கேட்டு வர திறந்துருக்கு. உள்ள என்ன நடக்கு பாரு முள்ள. யாரும் இல்ல சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப மூடிடுறேன் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிக்கிட்டு சீக்கிரம் பாராட. சரி சரியா? இப்ப மூடிடுறேன் சார். அட கொஞ்சம் கேளுங்கய்யா, நல்லா நீங்க கேளுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசு தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. உழைக்கிறானோ அவ்வளவு நடேசா வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா ஏய் இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா? ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ? சரி அப்புறம் பேசுவோம். காலங்காத்தால என்னன்னா அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மள பார்த்ததுன்னா தருத்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க, வரேன். பார்க்க முடியும். கரெக்டா சொன்னம்மா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும், உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்தேன், டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. டீச்சர்ல சேர்த்தேன், லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியாடா? அது வாலிப வயசு. அவன் காலை புடிச்சு இவன் காலை புடிச்சு உனக்காக அலைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க. அது என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய் எங்கடா போற? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. ஊருக்கு போல நீ என்ன பண்ற? அவன் இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். விடிய விட இதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க தெரியுமா? போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்க. கோச்சுக்காத, டீ சொல்லு. அண்ணே டீ. வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. கிளம்பலையா? தொழிலதிபர் யாரு? ஜெயபாண்டியன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். யார் மாப்பிள அது? பல நல்ல கருத்துக்களை இதான் மாப்பிள தொடர்ந்து காலங்காத்தால டிவில வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டார்ச்சர் பண்றாங்க. காலத்து இளைஞர்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா. மச்சான் இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல தாமா இவரோட பாசம் எல்லாம். சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியா மாப்பிள? உன்னதான் சொல்றான். இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க. வேற ஏத்தி விடுற. இப்ப பாரு வேடிக்கை. ஹலோ. நேர் லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ஆட்டோகிராஃபா? எதுக்கு? மாப்பிள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவில பேசுறவங்க தான் ஹீரோயின் ஆடுறாங்க.
நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா ஸ்ரீயா இல்லையா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்க எங்க போய் தேடுவோம்? சரி நீங்க ஆமா. சார் கிட்ட பேசுங்க. நீயே பேசு. சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். காலையில 5 மணிக்கு இளைஞர் நேரில் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால முடியும்? பசங்களா மீட் பண்றதுக்கு நைட் 8 மணி ஆயிடுது. உலக விஷயம் பேச இடம் இல்லாதனால தானே நாங்க பாருக்கு போறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னா மாத்தி கொடுத்துறாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டா ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டா அவியாத கடலை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடிச்சு ஊறுகாய வாயில வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலானா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்க எப்படி சார் 5 மணிக்கு எந்திரிங்க? கரெக்டா சொன்னோம். ஒரு இந்திய வாலிபன் எவ்வளவு கஷ்டத்தை பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார் அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும். இந்த இளைஞர் வெளிப்படையா ஒளிவு முறை மூச்சு வாங்குது, நீ பேசு. நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்ன்றீங்க, அப்புறம் நீங்க மட்டும் விக்குக்குள்ள மண்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. சூப்பர் மாப்பிள. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற சோப்பா தலையா. ஐயா வந்ததுல இருந்து ஊர்ல இருக்கிற கம்பெனிலேயே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விடலான்னு தான். அதுக்கு என்னய்யா வெள்ளி அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அது இல்ல பார்த்து தொழிலை கத்துக்கிட்டு சுயமா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில வேலை கிடைச்ச போதும். சரிங்க ஐயா. ஐயா அந்த வராரு. மாதிரி ஏதாவது நல்ல வணக்கம் கம்பெனி ஐயா. சொல்றீங்க. மதுரமுத்து ஓகேயா. வா. என்னையா புதுசா வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பத்தி விசாரிச்சிருந்தாருயா. பையன் என்ன படிச்சிருக்கான்? பிஏ சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விடுறேன். பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து, ஐயா வாகேடி மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்ல, சரிங்க. அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிங்க ஐயா. சரி, வண்டி எடு. ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன், உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்னப்பா நெல்லைய பருத்தி தேரோட்டம் வரப்போதான், இருந்து பாத்துட்டு வர சொல்றாரு மாப்பிள. பாத்துறோம். நடேச இந்தா அப்பா ஃபோன் என்னம்மா? பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. நெல்லையப்பர் கோவில் தேரோட மாப்ள சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கோல மறியல். மாப்பிள அங்க பாரு. வணக்கம் மேடம், இந்த நெல்லை. கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த gift அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்பிள எப்படியா? டிவில இந்த கலாய்ச்சங்க. கேமரா வச்சுட்டு அந்த பக்கமா வாரியா? லீக் பண்ணாம விடக்கூடாது மாப்ள. இந்த கோலம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. இத யாரு போட்டது? போட்டோம் மேடம். நீங்க தானா? தேங்க்யூ மேடம். அக்கா ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. ஹாய், வணக்கம் நன்றி. அக்கா இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்பிள தயங்குற? கேட்டுரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்ப இல்ல, நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லைன மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்க போய் தேடுவேன்? நம்புறியா மாப்பிள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவில கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சா? தெரியுது. ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பரமாப்ல தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஓ பையன் இல்ல, நான் பொண்ணு. பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்பிள? பொண்ணு. ஹலோ, கேமரா தூக்குறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்க மட்டும் உங்க வேலையை செய்யக்கூடாதா? மாப்பிள இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னம்மா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரைச்சல் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? வணக்கம் கன்னியாகுமரியா? இல்ல தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு. ஜட்ஜு மட்டும் இல்ல, கிரிமினல் லாயர் வேற. ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜு. ஓஹோ, இப்ப லாயரு ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்பிள வில்லங்கத்துல இருக்கிற டைம் ஆச்சு, கிளம்பிடுவோம். போற போக்கு சரியில்லை. ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு.
நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ண. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கிறேன். என்னடா நடக்கும்? பண்ணாதான் மாப்பிள்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பாட்டு நீதாம்மா எனக்கு அட்ரஸ் கேட்போம். யாரு இவங்கிட்டயா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு வாரேண்ணே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராய்க்கு இல்லம்மா, ஆ, சாவு கிராய்க்கு. சாவு கிராய்க்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுவலா? ராசாத்தி, என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா நான்? ஓவரா பண்றான் அந்த காக்கா மண்டைய. என்ன சத்தம்? உன் புருஷனா இல்லையா பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓடா. மாப்பிள்ள என்ன மாப்பிள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸ் கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பாப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோம்னா ஒரு ரோடு கட் ஆகும், அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும், சரி. அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. கூறு கட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல யாருக்கிட்ட. எல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்பிள்ள இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா? நேரா போன்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்பிள. மேடம் ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அமிச்சாரு. உட்காருங்க, இப்ப எம்டி வந்துருவாங்க. சரிங்க. உட்காருவோம். மாப்பிள எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமா கேடுறா. என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு? தான் வந்திருக்கேன். கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற? கொண்டா. மேடம் இவர் யாரு? இவர்தான் எங்க முதலாளி. மாப்பிள கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. போன்ல பேசினது நாம தானே தெரியவா போகுது? அப்படிங்கிற. ஹலோ. ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தி பிள்ளையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமா சார். ஏய் சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோடு அனுப்பு, நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா சொல்லு. அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த? +2 சார். இதுக்கு முன்னால எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பத்தி நீ என்ன நினைக்க? மேல என்ன தெரியுது? உங்க கம்பெனி ஆயிலை பத்தி உங்க தலைமுறை போட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்ல, நீங்க மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஆமாப்ல எனக்கு ஆந்தாள் அடி அடிக்கிறா. மேடம் என்ன? நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்க? ஐயோ இல்ல இல்ல. அதான் நான் பார்த்தேன். ஐயா உள்ள சக்கரை ஜாஸ்தி. தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம். சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. உண்டெல்லாம் போட்டுருக்காங்க கையடி சாம்பார். ஏய் தமிழானண்டா. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? பக்கத்துல ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செல்லமுத்துக்கு தெரிஞ்சவர் தான். சொல்லட்டுமா? இல்லண்ணே வேணாண்ணே. சரி சரி, வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்றேன்ல, அந்த வண்டியில இரு. சரி நீங்க முன்னால போங்க, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். சரி பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடா இருக்கானே.
கலை ஆ யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருப்பா. வந்துடுறேங்க. என்ன அப்படி பாக்குற? யாருன்னு தெரியுதா? தெரியுமே, ரொம்ப நல்லாவே தெரியும். ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஊர் பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. ம்? இதுல வேற இட ஒதுக்கீடா சம உரிமையா என்னடா? போல வேற போடணுமா. போதும் நீ. சரி விடுமா. ஆ? அங்க பாருங்க ஒருத்தனை ஆ? தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க. இவனடா புக்கிய தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான். வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ. ஓஹோ, அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா? எலே போட்டனா ஒழுங்கா சாப்பிட்டு கிண்டலா பண்ற. அண்ணி அடிக்காதீங்க நீ. ஏன் சிரிக்கிற? சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் தம்பி தான். என்ன அவன் நீ நான் கூப்பிடுவான். நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுற. எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான், பொறுப்பே இல்லாம. அவனை ஒன்னும் கேட்கப்பட்டியா நீ? எல்லாம் ஒன்னாலதான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தானங்க தெரியும். இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. போன இடத்துல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும்? அசிங்கப்படுத்திடுறான். உன் சீமந்த புத்தன் வந்திருக்கான். என்ன அவனே கேளு. டேய் டேய் நடேசா, என்னம்மா? நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லுமா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த? அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா? நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா, உனக்கும் பொறுப்பு வரணும்ல. சரி வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டமா? ஹோட்டல்லையா? இல்ல, தமிழ் அண்ணன் வீட்டுல. தமிழ் என்ன வீட்லயா? அதாம்மா, நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ். அவர் இங்கதான் இருக்காரு. கல்யாணம் கூட ஆயிடுச்சு. உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னாரு. பாவம் அந்த பிள்ளை. சின்ன வயசுல 2 பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவிங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீர் தந்த உடைமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும். பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே. இந்த வீட்டில் உள்ள சக்திகளை தீய சக்தியா? ஆண்டவரே. நம்மளதான் வேறு சொல்றீங்களோ? ஊரிலிருந்து டேய் மாப்பிள, இவர்கள் டேய் உடல் டேய் ரீதியாகவும் மாப்பிள, மன ரீதியாகவும் சொல்லதான். டேய், டேய் மாப்பிள, ஊர் தானே மாறி வந்தீங்க, மதமா மாறீங்க. என்னடா நடக்குதா சொல்ற? நோய்களும் துன்பங்களும் இருக்கும்படி ஆண்டவரே, இவர்களை நீர் காத்தருளும். கணவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் தந்தருளும். எங்களது இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஏமா, ஒரு போலீஸ்காரனே 10 நிமிஷம் நிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டியே. எனிவே, நீங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஓகே அங்கிள், வாங்க. வரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களை எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன? ஓகே ஆண்டி, வரோம். டிவில ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றேம்மா. நான் டெய்லியும் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் பையன். அப்படியா? வணக்கங்க. வரேங்க. சரிங்க, வரேன் ஆண்டி. கண்டிப்பா கேக்குறீங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். வரேன் தம்பி. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தேரோட்டத்தை பாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலையும் நிறைய பக்தர்கள் பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாக்கணுமே. தெரியலங்க. மாப்ள, வா போ. டேய் இருக்கடா. அப்பா தேரோட்ட பாக்கணும்னு சொன்னார்ல, வாடா. டேய் டேய் டேய், நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓகே. வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கிட்டு இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம்.
இப்ப சண்டி பிள்ளையார் கோயில் மொக்க கடந்து வந்துட்டு இருக்கு. பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேட்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் வந்து நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷா வருஷம் தவறாம வந்துருவோம்மா. சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ம் இவன் எங்க இங்க? ஆ, தேரை பத்தி சொல்லுங்க. தேரா இந்த தேரு ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இது வேற நடக்குதா? தம்பி நில்லுப்பா, இங்க வாங்க. கூப்பிடுறேன் இருந்தாலும் உங்களை தான், இங்க வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்குங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? இந்தாப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். வந்து கண்டிப்பா கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதை பாருங்க, ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசணும். பார் ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலும் ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம். 5 ரூபா முட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாருன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ், இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே, சரி சார், போகலாம். போகலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இது பாரு, கண்டிப்பா உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு வந்து சரியா? கண்டிப்பா. வெயிட் பண்றீங்க? இதெல்லாம் அனுபவிக்கணும். அதான் ஊருக்கு போகாம பின்னாடி சுத்துறதையா? மாப்பிள்ள, ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரியாம அவ நம்மளை பாக்குறது, நாம அவளுக்கு தெரியாம அவளை பாக்குறது, அவளுக்காக நாம காத்திருக்கிறது, நமக்காக அவ காத்திருக்கிறது, அவளுக்காக நம்ம தூங்காம இருக்கிறது, நமக்காக அவ தூங்காம இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நம்மெல்லாம் இந்த காலகட்டத்தின் கடைசியில இருக்கோம் மாப்பிள்ள. இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம விட்டுறாதடா. மாப்பிள்ள, அதே பொண்ணுங்கடா உன்னைய பார்த்து வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலயே. டேய், வாங்க. பாத்தியாமா, ரொம்ப தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பாத்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. தம்பி, ரொம்ப நல்ல விஷயம். ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க. ஏமா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மா போட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து போலாம். போலாமா? நீ கைவிடுங்கள் நேரத்துக்காக வழிகாட்டி நீயாக ஃபாலோ பண்றாங்க. அப்பா சொன்னார்ல.
மேதன அதிகார் ஆமா பணம் என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற ஐடியாலாம் இல்லையோ? டிவி நான் பாக்குறேன். மேயற மாட்டுக்கு எடுத்துச்சாம் மெனக்கிட்ட மாடு. சிலோன்காரங்க பிடிச்சிட்டு போனேன். எங்க ஊர்க்காரங்க கூட ஊர் திரும்பிட்டாங்க. இன்னும் நான் போனேன். என்னடா பொழப்பு இது? வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இந்த சேனல்ல தானே தேடிட்டு இருக்கீங்க? நேரடி ஒளிபரப்பு நிறைய பேர் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். தேரோட அழக நீ வர்ணிக்கும் போதே தெரியல. நீ யார வர்ணிக்கிறன்னு? இந்த நாள்ல தரிசிச்சோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. என்னாச்சு? பார்க்கும்போது பார்க்குறாங்க, பக்கத்துல போனா விலகி போறாங்க. இப்படியே ஆசைப்பட்டு பின்னாடி சுத்திட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சுதான் அலையணும். எனக்கு மட்டும் தோணா போதுமா? சீனின்னு எழுதுனா மட்டும் இனிக்காதுல. ஆசைப்பட்டு மட்டும் போறாது. என்ன பசங்க. சாரா போன் அடிக்குது பாரு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கதான் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யார சொல்றீங்க? நடேசன் தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அவன் உன்னையே நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் சேனல்ல ஒர்க் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லா விஷயத்திலயும் அவங்க வேற நாங்க வேற. பிடிக்கிறதுக்கு முன்னாடிதான் அவன் வேற நீ வேற. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? சாரா நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா நீ அவன்கிட்டயே பேசிக்கோ, சரியா? சாருக்கு என்ன கோவம் போலியோ? உடன் இருக்கீங்க. போய் பாரு அவள. பாத்து பாருன்னு சொல்றேன்ல, இவ்வளவுதான் பண்ண முடியும். போய் பாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். மேட்ரிமோனி கல்யாண பிறகு வேலையே இருக்காது. இங்க தாண்டி இருக்காரு. பேசிடலாமா? பயமா இருக்குடி, நீங்களே பேசிட்டே. மாப்பிள்ள, ஏன் ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போற போக்குல உனக்கு ஆள் செட் ஆயிடும் போல. என்ன ஒரு மாதிரியாவே நடக்குது. ஆமா மாப்ள, அவங்க எங்கிட்ட ஏதோ பேச வராங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? இல்ல மாப்ள, என் பர்சனாலிட்டி அப்படி தான். யானை குழிக்குழு விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா? மாட்டா இருக்காருல. இவன் என் ஃப்ரெண்டு. சரி, பேர் அருந்ததி. இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணும். இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதான் நானே சொல்றேன். அது வந்து சொல்லுங்க. அது வந்து இவளுக்கு உங்களை பார்த்தா பார்த்தா பரவாயில்ல, சொல்லுங்க. இவளோட செத்து போன சித்தப்பா மாதிரியே இருக்கும். நல்ல வேலை மாப்பிள்ள பக்கத்துல இல்ல. மாப்பிள்ள பர்சனாலிட்டி. இன்னைக்கு முத பார்க்கும்போது லுங்கி கட்டிட்டு வந்தீங்கல்ல, லுங்கில அவங்க சித்தப்பாவும் அதே மாதிரிதான் இருப்பாரு. எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர முடியுமா? கூட்டிட்டு போங்க. போமாப்ல. எங்க சித்தி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க சித்தி பேர் என்ன? ராசாத்தி. ஓ, போமா போ சொல்றல. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஏன்டி இப்படி கோவப்படுறாரு? அதான் சித்தி பேர சொல்றேன். போனாலும் இந்த ராசாத்தி உன விட மாட்டோம். உன் பர்சனாலிட்டிக்கு இதை விட நல்ல பொண்ணுங்கெல்லாம் கிடைப்பாங்க மாப்ள. ஃபீல் பண்ணாத, ஊருக்கே போய் ஃப்ரீயா விடுறா. ஏய் வந்துட்டாடா. ஏய், உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
இப்படி வலிகிறான் பார். சரி கட்டுக்காம வா. கூட ஒருத்தர் இருக்கான் பார். மாப்பிள்ள முட்டை பொண்ணு. யாவது செத்து போன சித்தப்பா மாதிரின்னு சொன்னான். இவ உன்னை என்ன சொல்ல போறாளோ? டிவி அக்காடா. அக்கா என்னடா? காலையில நீங்க டிவில வணக்கம் நிலை ப்ரோக்ராம்ல வரங்க தானே? ஆமா. நான் கூட ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவேங்க்கா. அப்படியா? எங்க பண்ணி மூச்சு முண்டையில சுருங்குது. ஒண்ணு நம்ம கேட்ட கிருங்குது. ஆனா நீ கிட்ட வந்தா மட்டும் டருங்குது. வரட்டுமா? அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. ஆட்டோகிராஃபா? இல்ல இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாளைக்கு ஸ்ரேயா நஸ்ரேயா மாரி பெரிய ஹீரோன்னு ஆயிட்டீங்கன்னா உங்களை எங்க போய் தேடுறது? அடப்பாவி சாரா எல்லாம் கழிச்சிட்டானே. அதுதான் மூட்ரா. அக்கா ஆட்டோகிராஃப் அக்கா. என்னக்கா பேட்டே இருக்கீங்க? இந்த லோக்கல் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டு என்ன அழுத்தழுத்திக்கிறா இவெல்லாம் ஹீரோ நாய் விளங்குமா? வாங்கடா போலாம். மாப்பிள்ள கவுத்துட்டாளா? எனக்காவது பல்பு, உனக்கு டியூப் லைட்ரா. ஆட்டோகிராஃப் கேட்டு ஆட்டை கலைச்சிட்டாங்களா மச்சான்? நானாவது அவுட்டு, நீ டக் அவுட்ரா. என்ன பாரு ஒரே கலிஜாக்குது. என்ன லுக்குற உட்காரு. ஏய் இங்க வாடா. எதுலப்பா டிக்கெட் போட்டுக்குது? செகண்ட் கிளாஸ் என்ன பேரு? இல்லண்ணே அவனுக்கு வாய் பேச வராது. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தருவோம். என்ன மாமா அவனை கேட்டா இவன் பதில். ஏய் அவனுக்கு நீ வாயா போ. மறிக்கிற லுக்கு. ஒரு புல்லு 4 கிளாஸ் ஒரு வாட்டர் பாட்டில் சீக்கிரம் எடுத்துன்னு அப்போ. ஏய் சும்மா ஃப்ரெஷ்ஷா இதாக்குதா? எத்திலிக்குதா? அவிச்ச முட்டையாவது இருக்குதாடா? போடா போய் எத்தின்னு வாடா. போடா போ. என்ன மாமா ஊருது தமிழா பேசுறானுங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வலிச்சு வலிச்சு பேசுறானுங்க மாமே. நம்ம ஊர் பாச மாதிரி வருமா? அவன் மூஞ்சி அடிச்சே பாரு. தீஞ்சி போன போட்டி பெரியதான் பாரு. நேத்து சொன்னா இன்னைக்கு வரான். ஏய் என்ன ஃபர்ஸ்ட் போயினே இருக்கிற? வாடா ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றா. மருதாமி இங்க வா. என்ன மாமே சீன் காட்டுறான்? ஓவரா சீன் போடாத, காண்டாயிருவேன். கூட தெரியாம சாமியெல்லாம் அடிக்கிறியா? புரிய மாட்டேங்குதா? ஐயா 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 காப்பாத்துங்கய்யா. ஐயா சார் அதுக்கே முட்டி போட வச்சிருக்காங்க. சார் பாக்கத்துக்கு துட்டாகிறானு சார். முட்டி போட வச்சானே சார். கத்திலாம் வச்சுக்கிறானே சார். அங்கங்க காட்டுறாங்க, எங்க சுருவானுங்க தெரிய மாட்டேங்குது. காப்பாத்துங்க சார். இல்லண்ணே போதும் போதும்னு பார்த்தா நம்ம ஊர் பாசையை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானே. அதுதான் நம்ம பாசையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்திரிங்கய்யா. அப்பா எங்க இந்தியா வரீங்க? எந்த ஊரு? மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறேன் சார். ஷூட்டிங்காக வந்தோம் சார். தளபதி கூட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறேன் சார். இந்த சின்ன பையங்களை முட்டி போட விட்டா சார். வந்தோமா வேலையை பார்த்தோமா கிளம்புனோமான்னு இருக்கணும். அட்டை கத்தி வச்சு ஃபிலிம் காட்டுற ஊர்ல இது. புரியுதா? கிளம்புங்க. வரோம் சார். தேங்க்ஸ் சார். நம்மள அந்த 20 டன் ஜல்லி விஷயமா அம்பசமுத்திரத்துல இருந்து கான்ட்ராக்ட் கூப்பிட்டானா? நடேசன் வந்திருக்காப்ல. ஒரு நிமிஷம் இரு, நடேசன் கொடுக்குறேன். தமிழ் அண்ணா நடேசன் பேசுறேண்ணா. நல்லா இருக்கியா தம்பி? நீங்க தான் முதல்ல நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. முதல்ல போனை கொடுங்க. என்ன தவிர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா நீ? எப்ப வீட்டுக்கு வரீங்க? ஈவினிங் வரேன் நீ. சாராவை பாத்தியா? இல்ல முதல்ல அவளை போய் பாருங்க. சரியா நீ? அம்மியா இருக்கியே. சரி வச்சிடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயா ட்ரெஸ்ல கலக்குறீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க 2 பேரும். இல்லை நீ டியூட்டியில் இருக்கேன். உங்களை பார்த்துட்டு அப்படியே போலான்னு வந்தேன். சரி யூனிஃபார்ம்ல இருக்கீங்க 2 பேரும். ஒன்னாவ பைக்ல வந்தீங்க. பொறுப்பான பதவியில இருக்கீங்க. வெளியில யாரும் தப்பா பேசிடக்கூடாதுல்ல. சரிங்க நீ.
சரி சாரா, நீங்க பழகுறது வீட்டுக்கு தெரியுமாமா? சரி சரி, நான் பேசிக்கிறேன். சரிண்ணா, அப்புறமா வரேன். யூனிஃபார்ம் போட்டுனே ரொம்ப வெறப்புல தான் பேசுறீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க நீ. சரி சாரா, வா போலாம். சாரா இங்க இருக்கட்டும், நான் வீட்டை விட்டுறேன். வரேங்க நீ. தம்பி கொஞ்சம் நில்லு. ஊர்ல இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் தேடி வரும். நாம தான் கவனமா இருக்கணும். காவல்துறைங்கிறது பொறுப்பு, அது அதிகாரம் இல்லை. அது அதிகாரமா மாறும்போது தான் எல்லா விஷயமும் தப்பாயிருது. பார்த்து நடந்துக்க, சரியா? சரி. சொல்ல உன் பேர் என்ன? மாரிமுத்து சார். உங்க அப்பா பேரு? கந்தசாமி சார். கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க அப்பாவுக்கா சார்? सर मुझे छोड़ दीजिए सर, मुझे घर जाना है सर। हमको कल से आप पकड़ के रखे हैं सर। क्या सर? ஏலே, कुछ नहीं ஒரு किया। ஏழ்றையே தாங்க முடியல. मेरे நீங்களுமா? कुछ सोचते नहीं இல்லை, है, मुझे छोड़ உட்காருங்களே. दीजिए सर। मैंने कुछ नहीं किया, हमको घर जाना है। டீ ஆறுது பாரியா? அதான் ஆறி போச்சுல. தண்ணியாவது குடிப்போம். सर मैं बोल रहा हूँ, आप कुछ नहीं बोल रहे हैं। आप पानी पी रहे हैं, आप मेरा बात सुनते नहीं है सर। मुझे छोड़ दीजिए, मैं कुछ नहीं किया हूँ। कब से मैं बोल रहा हूँ। வாங்கி आप வச்ச पानी டீயும் पी குடிக்க रहे விட हैं, மாட்டானுவ. सर। தண்ணியும் குடிக்க விட மாட்டாங்க. என்னவே இவனை என்னன்னு கேட்க வேண்டியா? பாய் अंदर के जाता है किल का हुआ वो करते खाल कर जल्दी हम कम कर दफा क्या हुआ करते भी इनको हुआ वाली वो அதாவே நல்ல ஹிந்தி பேசுறீங்க, அவனை என்னன்னு கேட்க வேண்டியரா? நான் பேசுறது ஹிந்தியா? அவனுக்கு பேசுறதே சப்டைட்டில் போடாம சைனீஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க வேற யாரு? ஐயா வணக்கம். ஆ. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். நீங்க ஐயாவுக்கு வேண்டியவங்க தான். உட்காருங்க, ஐயா வருவார். சரி. ஒரு பயிர்வலையும் மிரட்ட முடியலையே. ஏலே எந்திரி. சார் ஆ. உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். ம். இல்லை உட்காருங்களேன். देखो बिना देखे चला गया। வணக்கம் சார். ஆ. யாரு? ஐயா பேசணும்ல. ஆமா ஆமா பேசுனாங்க. உட்காருங்க. ம், சொல்லுங்க. ஐயா எனக்கு மாமன் வர தான் வேணும். அவரும் எனக்கு சொக்கார மரம் தான். ஏதோ பக்கத்து இடத்துக்காரன் பிரச்சனைன்னு சொன்னாங்க. யார் அவங்க? அவங்க வேற. सर सर आप भी मुझे बिना देखे चले गए सर। मुझे छोड़ दीजिए सर, मैं कब से बोल रहा हूँ, कोई सुनता नहीं है। आप बड़ा अफसर हैं, आप भी कुछ कीजिए सर, मुझे छोड़ दीजिए। சொல்லுங்க. ஆ. ஏய் சார், மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க சார். வா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரிங்க சார். என்னையா பண்ணான்னு இந்த அடி அடிச்சிருக்காரு? எதை கேட்டாலும் திருச்சின்னு முடிச்சுருந்தானுவ. சந்தேகப்பட்டு குத்தி விசாரிச்சேன். முய்யா முய்யான்னு கத்திரி கிடந்தானுவ. நான் பொறுத்துக்கிட்டேன், அவர் பொறுத்துக்குவாரா? அதுக்குன்னு இப்படியா நடந்து பாரு. அவர் அப்படிதான் சார். நீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்களா? அது எப்படி கேட்க முடியும்? அதிகாரியாச்சே. நீங்க கூட வயசுல சின்னவர் தான். அதிகாரின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க சொல்லத்தான் நான் கேட்கணும். யாருக்கு திருப்பையோ அப்பவே சொன்னேன், கேட்டானுங்கள. சிவகாசி பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிச்சானுங்க. இப்ப பாருங்க, ஒரே அடியில நமத்து போயிட்டானுங்க. பார்த்து பார்த்து மெதுவா. விடு விடு, நான் பாத்துக்கிறேன். சார் காசு என்ன வாடகை காசு தாங்க சார். என்ன வாடகை? என்னது கெட்ட பழக்கம்? விளாடுறீங்க கொடுங்க சார். வீரமணி, காசு கொடுத்துட்டு உள்ள வாங்க. அதிகாரி சொல்றாருல்ல, கொடுங்க சார் காசு. பாவோலைய பார்த்து குருத்தோல் நக்கல் பண்ணிச்சான். நேரம்ல பல மணி நல்லா தான் இருக்கு, பார்த்து எடுக்கிறது. இதை வச்சு இன்னொரு ஆட்டோ வாங்கிக்க. பொண்டாட்டிக்கு சேலை வாங்கணும்னா அதையும் பிடிச்சி போயிட்டு. இவர் நேர்மையா இருக்கிறதுக்கு பதக்கமா தரப்போறானுவ. நம்ம கிட்ட வந்து சேரவுல நல்லவனாவே. சாரா நல்லா இருக்கலாம். நல்லா இந்தாங்க. இந்தாங்க. என்னங்கம்மா அவசரமா வர சொல்லிருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? கலை தான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னா. என்னம்மா? நடேசனும் சாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. பெரியவங்க நீங்க சேர்ந்து முடிவெடுக்கணும் தான் நான் இங்க உங்க வர சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல தாமதப்படுத்துறது சரியில்லை. நீங்க தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். அதெல்லாம் சரி வராதுங்க. எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு.
அவனுக்கு என்னங்க குறைச்சல்? எந்த கிட்ட வழக்கமும் இல்ல. பொறுப்பான பதவியில வேற இருக்கான். உங்க பொண்ணுக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன வேணும்? உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அண்ணன் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ம். कैसे है? ठीक हूँ सर. घर को जा सकते हैं कुछ नहीं சார். சிஸ்டர் நாங்கள் வச்சிருக்கோம் பிரிஸ்கிரிப்ஷனில் உள்ள மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே சார். ம் என்னையா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? இல்லை சார் அது வந்து ஸ்டேஷனில் அது ஒன்றும் இல்லை சார். லாக்கப்பில் குற்றவாளிகளுக்குள்ள ஒருத்தர் அடிச்சிட்டானோ சார். ம். அப்படின்னா ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியதானே, இங்கே எதுவும் கூட்டு வந்தீங்க? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஏன் சார் எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்லை சார் அவனை ஊருக்கு அனுப்பி விடணும், அதான் எஃப்ஐஆர் ம். பண்ணல. இன்னும் 2 நாள் இங்கே இருக்கணும். சரி சார். 2 दिन को बाद आपका घर भेज रहे इन लोग, ठीक है? बहुत खुश हूँ सर. अच्छा இருங்க வந்துடுறோம். சரி சார். சொல்லு சாரா. உங்களை உடனே பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன். ரத்னம் ஹாஸ்பிட்டல் வரியா? சரி வரேன். हमको मारने समय आप देखते रहे आप या। तो कुछ नहीं யா யா मदरासी वाला बहुत बेचारा है. என்னையா நல்லா பேசிட்டு இருக்க? நான் எங்கே சார் பேசுறேன்? அவன் பேசினா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். आप बहुत अच्छा इंसान है. आप मुझे बहुत अच्छा से देखें. वो ऑफिसर अच्छा नहीं है सर. आप सर, हमेशा ऐसा ही உங்களுக்கு रहिए. மாஞ்சி மாஞ்சி நல்லது பண்ணுறீங்க. பாருங்க சார், உங்கள்ட்டையும் புரியாத மாதிரியே பேசுகிறான். யோ அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் தானே அவன் பேசுவான். कब सर मुझे छोड़िएगा सर? मेरा दोस्त कैसा है सर? हमको कुछ नहीं होगा ना सर? मुझे छोड़ दीजिए सर. हाँ யாரா இருக்கும்? என்னாச்சு? அன்னைக்கு வீட்டில் ப்ரே பண்ணில, எங்கேயோ ஆமா. பார்த்த அதே மாதிரி. மாதிரி இவனுக்கு ப்ரே பண்ணுறியா? ம். ரைட்டு. ம். எங்களை நேசிக்கின்ற என் சாரா. கண். உனக்கு ஹிந்தி தெரியும்ல, தெரியும். அப்போ ஹிந்திலே ப்ரே பண்ணுறியா? सरी। हे परलोक में इस्त परम पिता यहाँ अस्वत रहे। इस प्रोजेक्ट को जल्दी से जल्दी सहारा दे। आप इनसे शादी करने जा रहे हैं. आपको बहुत अच्छा से रखेंगे. मैं कौन हूँ उनको नहीं पता है. वो हमको जान बचाए हैं. आप ही सोचिए आपको कितना अच्छा से देखेंगे. आपका शरीर देख लो, हम चलते। உடம்பு பார்த்துக்கோ. बोला माँ। साहब जी हम्म सर आप जैसा इंसान है तब हम लोग इधर काम करने के लिए आते हैं सर. वो इंस्पेक्टर जैसा आदमी रहेगा सर तो हम लोग इधर काम नहीं कर पाएंगे सर. आप हमेशा ऐसे ही रहिएगा सर. कभी भी नहीं बदलिएगा सर. आप जैसा आदमी चाहिए सर. போலாமா? இவங்க வந்து சிஸ்டர் அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க தான். ஆ சரிங்க சார். மேடம் மேடம் ஆ சார் ஒரு என்னையா சார் மேடம் யாருன்னு கண்டுபிடிச்சேன் சார். என்னையா கண்டுபிடிச்ச? மேடம் டிவியில் வருவீங்கல்ல அவங்க தானே நீங்கள்? ஆமா சார் நல்லா நடிப்பாங்க சார். மேடம் நீங்கள் கூட வணக்கம் நெல்லை அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்கல்ல அதை நான் விரும்பி பார்க்க மேடம். அப்புறம் தெருத்தில் வா வீடு வீடா போய் கோலம் போடலாம் பாருங்க சமையல் செய்யலாம் வாங்கன்னு சொல்லி படபடன்னு பேசுவீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாது இருந்தாலும் நல்லா இருக்கு மேடம். மேடம் இதில் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். சார் இவங்க ஃபியூச்சரில் பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா ஏயா சார் நல்லா தானே போயிட்டு இருக்கு, போய் அவனை பாரு. ஆட்டோகிராஃப் தானே விட்டோம். எல்லாரையும் கேட்க சொல்லிருக்கீங்களா? அது இருக்கட்டும், அந்த பையன் என்ன சொன்னான்? ஆ, நீங்க ரொம்ப நல்லவரா, உங்களை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா, இங்கிருந்தோ வந்த அவங்களையே நீங்க நல்லா பாத்துட்டீங்களா, அப்படின்னா கட்டிக்க போற என்னையும் நல்லா பாத்துப்பீங்களா? இது நான் சொல்லல, அவன் தான் சொன்னான். ஆமா நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே. ஆ, எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு. ஆ, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சாமியை கும்பிட சொல்வீங்க? அது என்ன உங்க சாமி எங்க சாமி?
எல்லாரும் பிறக்கும்போது ஏதாவது ஒரு ஜாதி மதம் சார்ந்து தான் பிறக்கிறோம். திடீர்னு மாற சொன்னா எப்படி மாற முடியும்? எதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ யாரு, நான் நானா இருக்கேன். உனக்கு பிடிச்சதை நீ ஃபாலோ பண்ணு, சரியா? அப்போ எனக்காக ஒண்ணு செய்றீங்களா? சொல்லு. உங்க சாமி கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா? போலாம். இந்த மாப்பிள்ள இந்த போலீஸ் வந்து ஏய், என்னடா இது இங்க வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க? தலைவர் நாளைக்கு வராருல்ல, என்ன பண்றாரோ? நீங்க தான் குடிக்காதுன்னு கோஷம் போடுவீங்க, ஆனா எப்பயும் ஃபுல்லா இருப்பீங்க. முதல்ல எடுங்க அதெல்லாம். சார் வணக்கம் சார். என்னையா போஸ்டர்லாம் ஒட்டியாச்சா? அந்த புதிய சார் ரொம்ப பேசுறாரு சார். அப்படியா? ஆமா சார். என்னையா இது? நடு ரோட்ல வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க சார். அவ்வளவுதானே? ஏய், போய் வேலையை பாடுறா. சரி சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வா வண்டியில. நல்லா இருக்கேன். இந்த பக்கம் நடேசனும் ஒரே ஊருக்காரங்க. அண்ணன் மாதிரி அதான் பேசிட்டு இருக்காங்க. எட்டு பக்கம் வந்துட்டு பாப்பா. சரி சரிப்பா. சரி சார், கிளம்புறேன். சரி கிளம்புறேன். ஓகே போலாம் தம்பி. செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் கவனமா கேட்டுடுங்க. தலைவர் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஆர்மோ உன் வாழ நம்ம கட்சி ஏன் பத்தோச்சு? தலைவரே, நம்ம கட்சிக்காக நான் உண்மையா உழைச்சையா. ஆனா இந்த பெருமாள் குரூப் உள்ள போது ஓட்டெல்லாம் கலைச்சிட்டாங்கய்யா. யாரையா ஓட்ட கலைச்சா? எலெக்ஷனுக்காக 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை பிரிச்சு கொடுத்தல, என்னையா பண்ண நீ? இதுக்கு பதில் சொல்லியா நீ? சொல்லுங்கறல. ஏன்டே பேசுறியா? ஏய் அலாதாடு உட்காரியா. நீ சொல்லியா? என்னத்த சொல்றது தலைவரை? கட்சிக்காக 15 லட்சம் ரூபாய் கடனு, பொண்டாட்டி நகை, அவளும் வீட்டுல இருக்கு. பணத்தை மட்டும் நினைக்கிற ஆளுக்கு சீட்டை கொடுத்தா கட்சி எப்படி தலைவரை ஜெயிக்கும்? ஆளாளுக்கு அது எதுவும் பேசக்கூடாது. கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதான். புரியுதா? கேட்டுக்கலாம். கட்சிக்குள்ளே இப்படி கேவலமா அடிச்சுக்கிறாங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? எதிர்கட்சிக்காரன் கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா நம்ம கட்சிக்காரங்க சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிருது. கேவலமாலாம் இருக்கு. அடுத்து எங்க போறோம்? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? ஆமாங்க ஐயா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சான்னு ஃபோன் ஒரு பண்ணி சுகத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கியா? உட்காருங்க ஐயா. ரகுபதி என் கூட வாங்க. இல்லைங்கய்யா, நான் ஜீப்ல வா, போகிறேன். வண்டியில ஏறுன்னு சொல்றேன். நடேசன், நீங்க வண்டி எடுத்து ஸ்டேஷன் போயிருங்க. சரி. சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா கொய்யான்னுக்கிட்டு எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சொல்லுவாப்ல, எப்படி இருக்க? என்னத்த சொல்றது மாமா, சொந்தக்காரன் உறவு முறைன்னு வேலையை பார்த்து அந்த அலிகேஷன் இந்த அலிகேஷன் சொல்லி என் ப்ரொமோஷனே தள்ளி போயிட்டு இருக்கு மாமா. பனிஷ்மெண்ட்னு சொல்லி இந்த ஊர்ல போட்டாங்க. உங்களுக்கு மட்டும் பதவி கூட்டிகிட்டே போகுது. சரி, அது இருக்கட்டும் மாமா. பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சௌக்கியமா கனடாவில் செட்டில் ஆயிட்டாப்பா. சந்தோஷமா இருக்கா. அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கா. நல்ல விஷயம் மாமா. நெல்லையில் நடந்த பயங்கர விபத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான மூர்த்தி நல்ல பெருமாள் அகால மரணம் அடைந்தார். மேலும் டிரைவர் உட்பட உடன் பயணித்த தொண்டர்கள் சிலர் காலமானார். இன்ஸ்பெக்டர் ரகுபதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் தமிழகம் முழுவதும் பதட்டமான
மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்கும் அந்த ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்பவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லாரி காணாம போச்சுன்னு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு சார். ஓனர் விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். லாரி ஓனருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குற்றவாளிகள் தான் இந்த லாரியை திருடிட்டு வந்திருக்கணும். சார், லாரியில் வந்தவங்க கார் மேல மோதி ஒரு பைக்ல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பைக்கை கண்டிப்பேரி குளத்துலேருந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். அந்த பைக் திருட்டு பைக் சார். அந்த கூட்டத்துக்கு நீங்க தானே பந்தோபஸ்துக்கு போயிருந்தீங்க. அந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு போயிருந்தீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா? சார், இது வரைக்கும் விசாரிச்சதுல இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். எதிரிங்க வெளியில தான் இருக்காங்க சார். ஓகே, டிஸ்பஸ். ரகுபதி, என்ன சார். கேபின்ல வந்து பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ரெஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆக்சிடென்ட் பண்ணவங்க தப்பிச்சு போன பைக் திருட்டு பைக்குன்னு சொல்றாங்களே. கார்ல மோதின லாரியும் திருட்டு லாரி, அக்யூஸ்டுங்க தப்பிச்சு போன பைக்கும் திருட்டு பைக்கு. ஸோ கண்டிப்பா இது மர்டரா தான் இருக்கும். டியூட்டில இருந்த இன்ஸ்பெக்டரும் வண்டியில கூட போயிருக்காரு. அவர் மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதை பத்தி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த லாரியையும் பைக்கையும் எந்த இடத்துல சீஸ் பண்ணீங்க? இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த அரெஸ்டும் நடக்கல. இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏசி தலைமையில தனிப்பட அமைச்சிருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கோம். டியூட்டி இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கும் என் அப்பா சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு தோணுது சார். ஆமா சார், என் அப்பாவோட மர்டர் கேஸ்ல இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த கேஸ்லயும் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்ல இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். இது என்னோட தனிப்பட்ட கருத்து சார். சாரி சார். என்னையா டியூட்டில இருக்கும்போது கட்சிக்காரங்க கூட கார்ல எல்லாம் போயிட்டு என்னையா நினைச்சிட்டு இருக்க? அவர் என்னோட ரிலேஷன் சார். என்ன ரிலேஷன், சொந்தம் பந்தண்டு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எஸ்ஐ பொன்மாணிக்கம் மர்டர் கேஸ்ல நீ தான் ஸ்பாட்ல ஆளா போயிருக்க. என்னையா நடந்துச்சு? ஸ்ரீவைகுண்ட கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. வர்ற வழியிலே சம்பவம் நடந்த இடம் இருந்ததுனால ஆளா நாங்க போனேன். பொதுமக்களும் அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்காங்க. நான் போகிறதுக்குள்ள துரதிருஷ்டவசமா அவர் இறந்துட்டார் சார். அஸ் இட் இஸ் அஃபிஷியலா நான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து எல்லா ரிப்போர்ட்டையும் மேலதிகாரிக்கு அனுப்பிப்பேன் சார். நானும் பல வருஷமா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் போலீஸ்காரன் தான். சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எஸ்ஐக்கு தனிப்பட்ட விரோதிங்க யாரும் இல்லை. உன் மேலதான் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீனும் அன்னைக்கு அந்த பக்கமா போயிருக்க. அது ஏன் உனக்கு வச்ச குறியா இருக்க கூடாது? உன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒன்னையும் அந்த கட்சிக்காரனையும் சேர்த்து தான் குறி வச்சிருந்திருக்காங்க. உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில இருக்கு. அது என்னன்னு பார்த்து ஆளை சீக்கிரம் பிடி. அதனாலதான் உன்னை நான் தனிப்படையில சேர்த்திருக்கேன். எஸ் சார். ஹலோ ஹலோ, யாரு? நான் திருநெல்வேலி சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருந்தாரு ஆதிலிங்கம். இப்போ அவர் எங்க இருக்காரு? சார், இங்க இருந்து கள்ளக்குறிச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாரு. இப்போ அவர் உயிரோட இல்ல சார். என்ன சொல்றேன்? ஆக்சிடென்ட்ல இருந்துட்டார். என்னது, இறந்துட்டாரா? அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒருத்தன் அவர் அடிச்ச கேஸ் இருக்குல்ல? ஓ, அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்ச கேஸா சார்? மொத்த டீட்டெயில்ஸையும் இமிடியேட்டா அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்யூ சார். வீட்ல யாருங்க? என்னங்க சார்? கொஞ்சம் வாங்கம்மா. என்ன வேணும்? தமிழ்ச்செல்வன் இருக்காராமா? தமிழ்ச்செல்வனா? அவர் வீடு தானம்மா இது? ஆமா சார், இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்தா வாங்கணும். அவரை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமாமா? தெரியலீங்களே சார். ஆனா இங்க இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். மத்தபடி அவரை பத்தி எதுவும் தெரியாதுங்க சார். அவரை பத்தி விவரம் தெரிஞ்சா ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். ராமேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் பாஷா பேசுறேன் சார். சார், அவரை பத்தி வீடு கடை எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டேன் சார். எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்க இருக்காருன்னு சொல்லி இங்க யாருக்கும் தெரியல சார். ஓகே சார், மெயில் பண்ணி விடுறேன் சார்.
சிதம்பரம் ஹாஸ்டல்ல நடந்த கலவரத்துல இந்த தமிழ்ச்சனோட தம்பி அடிச்சு கொல்லப்பட்டான் சார். அப்போ அங்க நான் டியூட்டில இருந்தேன். இவனோட தம்பி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல. அது தலைவருக்கு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாரு. நானும் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுனால என்னையும் தலைவரும் சம்மந்தப்படுத்தி டார்கெட் பண்ணியிருக்கான் சார். அப்போ தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் மேல கை வச்சிருக்கான். ஆமா சார். அவன் டிபார்ட்மெண்ட் மேல ஏன்டா கைய வச்சோன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அணுவணுவா துடிக்கணும். புரியுதா? மேட்ரை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிட்டேன். ஓகே சார். நமக்கே டார்கெட் வச்சுட்டாங்களா? ஏன் சார் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, டென்ஷனான விஷயம்தான். குற்றவாளியை நெருங்கிட்டோம். ஓ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பேப்பர்ல வரும், பார்த்து தெரிஞ்சுக்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கு. வாங்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. என்னம்மா கலை, எப்படி இருக்க? நடேசா. ஆமா, உட்கார். உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்லம்மா. சந்தோஷமான விஷயம் தானம்மா. தமிழன் அப்பாவை போறாரு, குட்டி பிரபா வேற பிறக்க போறான். சரிதானே நீ? ரொம்ப தான் டாக்டர் உனக்கு வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்குறது இல்ல. சாராவை ஃபாலோ பண்றதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும்ல. எல்லாம் லவ் பண்ற வரைக்கும் தான். கல்யாணத்துக்கு வீட்ல ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஆளே வரதில்ல. நீங்களே கேளுங்க. இல்ல நீ கட்சி தலைவர் பிரச்சனை நடந்ததுலேருந்து ராத்திரி பகலா டியூட்டியில போடுறாங்க. இப்பதான் அக்யூஸ்ட நெருங்கிட்டதா தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். சரிம்மா, வாய் வயிறுமா இருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கிறேன்ப்பா. உங்களையும் நான் தான் பாத்துக்குவேன். எனக்கு என் பிள்ளைய பாத்துக்க தெரியாதா? சரி வரம்மா. சரிப்பா. சரி வரேன். தனியா வராத. சரிண்ணா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட அப்புறம் சொல்லு. குட்டி பையன் என்ன சொல்றான்? குட்டி பிரபா வேற பிறக்க போறான். பிரபாவோட அண்ணன் தமிழ்ச்செல்வன். நான் தான். பிரபாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரபாவோட ஹாஸ்டலுக்கு எதிரில் தான் நெட் சென்டர் வச்சிருக்கு. உங்க தம்பியோட மரணம் கலவரத்தால நடந்ததில்லை. அது ஒரு திட்டமிட்ட கொலை. உங்க தம்பியும் உள்ளூர் அரசு கட்சி பிரமுகரோட மகனும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்பாவது ஒன்று தான் தைரியம் வரும். அந்த தைரியம் எனக்கு போனது. அதனால சம்மந்தப்பட்ட ஒருத்த நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுங்க. அதனாலதான் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் வர்றேன், கவனமா இருங்க. என்னப்பா இவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க? தம்பி, நடந்த விஷயத்துக்கு முறையா நியாயம் கிடைக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். சீர்காழி எம்எல்ஏக்கள்
போட்டேன்னா படுத்துட்டு மேலே கிட்டு போட. ஹலோ, நான் ராமேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சிதம்பரம் இன்ஸ்பெக்டர் ரகுபதி தானே பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறேன். என்ன சார் பண்ணிருக்கீங்க? என்ன சார் சொல்றீங்க? சும்மா மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஆதாரமெல்லாம் வெட்ட வெளிச்சமா கையில இருக்கு. அந்த பையனோட அண்ணன் ஆதாரத்தோட ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சொன்னதெல்லாம் நீ பாத்துக்க.